வெல்கம் டு ட்ரீம் டு சக்சஸ். எண்ணுவதெல்லாம் உயர்வு. உண்மையான கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரியா? இல்ல வாழ்க்கை உங்களை இழுத்துட்டு போற மாதிரியா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இன்விசிபிள் காரணம் இருக்கு. அது விதியா? அதிர்ஷ்டமா? யாரோ கண்ணு பட்டதா? இல்ல உங்க மைண்டா? ஆம், உங்க வாழ்க்கை இப்போ இந்த லெவல்ல இருக்குன்னா அதுக்கு 100% உங்க எண்ணங்கள் தான் காரணம். கேட்க கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. நீங்க எனக்கு கஷ்டம்தான்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கும். நீங்க நான் முன்னேறேன் இல்ல நான் சாதிக்க பிறந்தவன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா மைண்ட் ஒரு மேக்னெட். அது எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை தான் பெரிதாக்கும். ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலை எழுந்த உடனே இன்று நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. அந்த நாள்ல ஒரு சட்டிலான சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நீங்க உங்க மைண்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டீங்க. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா பாசிட்டிவ் விஷயங்களுக்கு நாம ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். நெகட்டிவ் விஷயத்துக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வோம். அதுவே ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அந்த நாள் முழுதும் நினைத்து கொண்டே இருப்போம். அதனால தான் நம்ம ரியாலிட்டியிலயும் அதே மாதிரி நடக்குது. இன்னைக்கு அந்த ஃபோக்கஸ மாற்ற போறோம். மைண்ட ட்ரெயின் பண்ண போறோம். நீங்க தெரியாம டெய்லி என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். நினைச்சா நடக்குமா? இல்ல நடக்க வைக்கணுமா? அதுக்கான சீக்ரெட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இங்க தான் இன்னொரு பவர்ஃபுல்லான வரி நமக்கு ஞாபகத்துக்கு வருது. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த ஒரு வரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான வரி. ஏன்னா அது ரொம்ப சிம்பிள். ஆனா அதுக்குள்ள இருக்கும் உண்மையான பவர்ஃபுல். நம்ம வாழ்க்கை வெளி உலகத்துல மட்டும் உருவாகலைங்க. அது நம்ம உள் உலகத்துல உருவாக்குறது. நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஒரு மனிதன் தினமும் என்னால முடியாதுன்னு நினைச்சா அவனுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அவன் அதை பார்க்க கூட மாட்டான். அதே மனிதன் நான் ட்ரை பண்ணுவேன், நான் கற்றுக்கொள்வேன்னு நினைச்சா அதே சூழ்நிலை அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். ஏன்னா எண்ணம் ஒரு விதை. அதை மனசுல விதைச்சீங்கன்னா அதுக்கான பழக்கம் மாறும். பழக்கம் கேரக்டராக மாறும். கேரக்டர் தாங்க வாழ்க்கையை வடிவமைக்கும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குது? அது நம்ம நேற்று சிந்திச்சதின் விளைவு. நாளை என்ன நடக்கணும்னு நீங்க தீர்மானிக்கணும்னா இன்று என்ன சிந்திக்கிறீங்கன்னு கவனிங்க. பாசிட்டிவ் எண்ணம் பாசிட்டிவ் பாதையை வகுக்கும். நெகட்டிவ் எண்ணம் நெகட்டிவ் அனுபவம் தரும். லைஃப் ஒரு மிரர் மாதிரிங்க. நீங்க எதை காட்டுறீங்களோ அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால எண்ணங்களை லேசா எடுத்துக்காதீங்க. அது சைலண்டா உங்க ஃபியூச்சரை கட்டிக்கிட்டு இருக்கு. திங்க் ஹை, ஃபீல் ஸ்ட்ராங், லிவ் பிக். எண்ணம் உயர்ந்தா வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? சிம்பிளா சொன்னா நீங்க என்ன சிந்திக்கிறீர்களோ, என்ன உணர்கிறீர்களோ, என்ன நம்புகிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்க நாளுக்கு நாள் எனக்கு கஷ்டம்தான்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கும். ஆமா உனக்கு கஷ்டம்தான்னு. அதே நேரம் நான் க்ரோ ஆகுகிறேன், நான் முன்னேறேன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை ஸ்லோவா அந்த பாதையை ஓபன் பண்ண ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில வெளியில போறப்ப நான் இன்று மஞ்சள் நிற காரை கண்டிப்பா பார்க்கணும்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை கேஷுவலா சொல்லாதீங்க. உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. அந்த கார் எப்பவுமே ரோட்ல போகுங்க. நேத்தும் போயிருக்கோம், உங்க முன்னாடியும் போயிருக்கோம், உங்களை கடந்து போயிருக்கோம். ஆனா நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்க ஃபோக்கஸ் இல்ல. நம்ம கண்கள் நிறைய விஷயங்களை பாக்குது. ஆனா நம்ம மைண்ட் தான் ஃபில்டர் பண்ணுது. மைண்ட் சொல்லுது இது இம்பார்ட்டன்ட்னா அது உனக்கு கவனத்துக்கு வரும். அடுத்த நாள் நீங்க ரோட்ல போறப்ப மஞ்சள் கார் தான் அதிகமா தெரியும். கார் சடனா இன்க்ரீஸ் ஆகலைங்க. உங்க அவேர்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் விஷயம் தான் உங்க ரியாலிட்டியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க பிரச்சனைக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை தான் பெரிதாக தெரியும். நீங்க வாய்ப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் தான் ஹைலைட்டா தெரியும். வேர்ல்டு சேஞ்ச் ஆகல, உங்க ஃபோக்கஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு.
இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் பிரின்சிபல். ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு. நினைச்சா மட்டும் போதுமா? இல்ல நினைச்சதுக்கு ஃபீலிங் சேரணும். ஃபீலிங்க்கு வைப்ரேஷன் சேரணும். நீங்க நான் பணக்காரன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள அது எப்ப நடக்கும்னு டவுட்டா நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸ் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். சொல்லுற வார்த்தை பாசிட்டிவ், உள்ளே வைப்ரேஷன் நெகட்டிவ். அப்ப எப்படி ரிசல்ட் வரும்? உங்களை சுற்றி இருக்கிறதும் ரொம்ப முக்கியமுங்க. ஒரு மரம் தனியா வளராது. என்னதான் வளமான மண்ணா இருந்தாலும் அதோடைய சத்துக்கெல்லாம் எடுத்துக்காது. பக்கத்துல இருக்கும் மரங்களோட ரூட் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். நம்ம கூட எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்றவர்கள் இருந்தால் நாமளும் கம்ப்ளைண்ட் மோட்லயே தான் இருப்போம். நம்ம பிரெயின் கம்ப்ளைண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிடும். நம்ம கூட ட்ரீம் பண்றவங்க இருந்தா நாமளும் ட்ரீம் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பிரெயின் பாசிபிலிட்டி ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நீங்க எந்த சூழ்நிலையில் இருப்பீர்களோ அதே ஃப்ரீக்வன்சியை அப்சர்வ் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் மெயின்டைன் பண்ண இந்த 3 வழிகள் மிக முக்கியமானது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யணும்னா முதல்ல உங்க ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிளா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிளா இல்லைன்னா சிக்னல் கிளியரா இருக்காது. அதுக்காக இந்த 3 விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல். 1. ஃபுட் எனர்ஜி சோர்ஸ். உங்கள் உணவு உங்கள் ஆற்றலின் மூலாதாரம். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அது உங்கள் உடலை மட்டும் பாதிக்காது, உங்கள் மனநிலையையும் கட்டுப்படுத்தும். உணவு என்பது வெறும் கலோரி அல்ல, அது ஒரு அதிர்வு, அது ஒரு ஆற்றல். நீங்கள் அதிகமாக ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், கெமிக்கல் நிறைந்த உணவுகள் எடுத்தால் மனம் மந்தமாகும், சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், தீர்மானங்கள் எடுக்க முடியாத நிலை வரும், சிறிய விஷயத்திற்கும் எரிச்சல் வரும். ஆனால் சுத்தமான, இயற்கையான, சத்தான உணவுகளை எடுத்தால் மனம் தெளிவாகும், உடல் லேசாக இருக்கும், கவனம் கூர்மையாகும், உள்ளே ஒரு அமைதி உருவாகும். வயிறு ஒரு குப்பை தொட்டியா இல்ல விதைகள் முளைக்கும் தோட்டமா? நீங்கள் தினமும் என்ன விதைத்து வைக்கிறீர்கள்? உங்கள் உடல் ஒரு கோவில் என்றால் அதற்கு செல்லும் உணவு புனிதமாக இருக்க வேண்டாமா? நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதுவே நம்மை உருவாக்குகிறது. உங்கள் உணவு உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளும். அதே நேரத்தில் உங்கள் எண்ணங்களும் எரிபொருளாகிறது. நல்ல உணவு நல்ல ஆற்றல், நல்ல ஆற்றல் நல்ல சிந்தனையை கொடுக்கும், நல்ல சிந்தனை நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். உடலை மதித்தால் உங்கள் உடல் உங்களுக்கு சக்தி தரும். உணவை கவனமாக தேர்வு செய்தால் மனம் உங்களுக்கு தெளிவு தரும். இன்று முதல் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த உணவு எனக்கு உயிர் கொடுக்கிறதா அல்லது மெதுவாக என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறதா? சிந்தியுங்கள். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அது உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் மைண்டையும் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளும். அஃபர்மேஷன் இன்னர் ப்ரோக்ராமிங். நம்ம மைண்ட் ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி. நீங்க ரிப்பீட் பண்றத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க தினமும் என்ன சொல்றீங்களோ, என்ன நினைக்கிறீர்களோ அதை அமைதியா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் நம்பிக்கையாக மாறிடும். அந்த நம்பிக்கை பழக்கமாக மாறும், அந்த பழக்கம் வாழ்க்கையாக மாறும். அதனால தான் அஃபர்மேஷன் ரொம்ப முக்கியங்க. டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நான் தினமும் இம்ப்ரூவ் ஆகிறேன், என் வாழ்க்கை முன்னேறுது, எனக்கு வாய்ப்புகள் வருது, நான் டிசர்விங். ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ல வேண்டாம், நான் தான்னு சொல்லுங்க. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபியூச்சரை புரிஞ்சிக்காது, அதுக்கு ப்ரெசன்ட் மட்டும்தாங்க ரியல். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், ரிப்பீட்டட் வைப்ரேஷன், ரிப்பீட்டட் பிலீவ், ரிப்பீட்டட் ரியாலிட்டி. ஒரு நாள் சொன்னா சேஞ்ச் ஆகாதுங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க. 3. கற்பனை செய்தல், மென்டல் ரிஹர்சல். நீங்க அடையணுன்ற ட்ரீமை ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணாதீங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. ஸ்டேஜ் மேல பேசுறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. ஆடியன்ஸ் கிளாப் பண்ற மாதிரி சத்தம் கேளுங்க. லைட் உங்க முகத்துல விழுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அதை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி வெயிட் ஃபீல் பண்ணுங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி ஸ்மைல் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த ரிலீஃப் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு கோடி ரூபாய் நமக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கோடி ரூபாய் அப்படின்றத நம்ம சொல்லி பழகணும். அது வருதோ வரலையோ அதை நம்ம ஃபீல் பண்ண நமக்கு கண்டிப்பா அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாவது நமக்கு அமையும். மைண்டுக்கு ரியலுக்கும் இமேஜினேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்க.
அது ரிப்பீட்டடாக இமேஜினேஷனை இதுதான் நிஜம்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் எப்படி வேலை செய்யுது? உங்கள் கான்ஷியஸ் மைண்டு டவுட் பண்ணும், இது சாத்தியமானு கேட்கும். ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆர்கியூ பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது. நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணுறத சீட் மாதிரி நட்டு வளர்க்கும். பாசிட்டிவ் விதைச்சிங்கன்னா பாசிட்டிவ் மரம் வளரும், நெகட்டிவ் விதைச்சிங்கன்னா நெகட்டிவ் வரும். ஸோ கவனமாக விதைச்சி வாழ பழகுங்க. கிராட்டிடியூட் ஹிடன் மேக்னெட். ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் ஆல்ரெடி பிளஸ்டு. மார்னிங் இந்த நாளுக்கு நன்றி சொல்லுங்கள், நைட்டு இந்த அனுபவத்திற்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்மால் திங்ஸ்க்கும் நன்றி சொல்லுங்கள், உங்கள் ப்ரீத்துக்கும் நன்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். கிராட்டிடியூட் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அது எல்லா நல்ல விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் அப்ரிஷியேஷன் ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் லைஃப் மோர் அப்ரிஷியேஷனை உங்களுக்கு தரும். ஸோ கடைசியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது மந்திரம் இல்லை, அது கற்பனை உலகமும் இல்லை. நீங்கள் செயல் எடுக்காமல் கனவு மட்டும் கண்டு கொண்டே இருந்தால் வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும். உங்கள் உலகம் ஆசையை மட்டும் பார்க்காதுங்க, உங்கள் முயற்சியை தான் மதிக்கும். சிந்தனை மட்டும் போதாது, உணர்வு மட்டும் போதாது, செயல் மட்டும் போதாது. சிந்தனை, உணர்வு, செயல் இதை அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் உங்கள் கற்பனை நிஜமாகும், உங்கள் கனவு நனவாகும். எண்ணம் மட்டும் இருந்தால் அது பலவீனம், உணர்வு மட்டும் இருந்தால் நிலையற்றது, செயல் மட்டும் இருந்தால் திசையற்றது. மூன்றும் ஒன்றாக இணைந்தால்தான் வெற்றி உருவாகும். அதுதான் ஃப்ரீக்வன்சி, அதுதான் சக்தி. உங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கும் மனிதர்களுடன் சேர முடியவில்லை என்றாலும் உங்கள் உழைப்பை உயர்த்துங்கள், உங்கள் வார்த்தைகளை உயர்த்துங்கள், உங்கள் கற்பனையை உயர்த்துங்கள், உங்கள் சூழலை மேம்படுத்துங்கள். உங்கள் உள்ளம் மாறினால் உங்கள் உலகமும் மாறும். உங்கள் அதிர்வு உயர்ந்தால் உங்கள் எதிர்காலமும் உயர்ந்திருக்கும். பெரிய கனவு காணுங்கள், ஆழமாக உணருங்கள், துணிச்சலாக செயல்படுங்கள். எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம்.